தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் தமிழ்நாடு வீரர்கள் நீளம் தாண்டுதலில் 2 தங்கம் உட்பட 3 பதக்கத்தை வேட்டையாடியுள்ளனர். 2ஆம் நாள் முடிவில் இந்தியா 28 பதக்கங்களுடன் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் 4வது தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் தொடரானது களைகட்டி வருகிறது. முதல் நாள் முடிவில் 3 தங்கம் உட்பட 9 பதக்கத்தை வேட்டையாடிய இந்தியா தொடர்ந்து 2ஆம் நாளிலும் பதக்கத்தை வாங்கி குவித்தது. ஆடவர் நீளம் தாண்டுதல் போட்டியில் தமிழ்நாடு வீரர் ஜிதின் 7.61 மீட்டர் நீளம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்று சாதனை நிகழ்த்தினார். ரொம்ப ஹாப்பியாக இருக்குண்ணா. இதான் என்னோட பர்சனல் பெஸ்ட்டு வேறு. இப்போ தான் முன்னாடி 7.46 தான் பண்ணியிருந்தேன். இப்போ 7.61ன்றது நியூ பெஸ்ட்டு வேறு. கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. அதுவும் நம்ம ஊர்லேயே பண்ணது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆகி போச்சு. மற்ற ஊரில் போய் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக. இந்த நம்ம ஊர்லேயே பண்ணுறது கொஞ்சம் அட்வான்டேஜ் நல்லா இருந்துச்சு. இதேபோல் மகளிர் பிரிவிலும் தமிழ்நாடு வீராங்கனைகளான பிரதீக்ஷா 5.79 மீட்டர் நீளம் தாண்டி தங்கமும், லக்ஷன்யா 5.75 மீட்டர் நீளம் தாண்டி வெள்ளியும் வென்று இந்தியாவின் தேசிய கொடியை உயரை பறக்க விட்டனர். தமிழ்நாடு வீரர்கள் தொடர்ந்து தாண்டுதல் போட்டியில் சாதனை நிகழ்த்துவதற்கு காரணம் இங்கு தரமான பயிற்சியாளர்கள் இருப்பதாகவும் நமது ஜீன்களிலேயே தாண்டுதல் திறன் அதிகமாக இருப்பதாகவும் கூறுகின்றார் தங்கம் வென்ற பிரதீக்ஷா. தமிழ்நாடு கோச்சஸ் டெக்னிக்கல் ஈவெண்ட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ கோச்சஸோட இது ப்ளஸ் மேபி நம்ம ஜீன் கூட இருக்கலாம். தமிழ்நாடு ஜீன் நல்ல ஜம்பிங் அண்ட் ஸ்பிரிண்டிங்க்கு தமிழ்நாடு ஜீன் ஒரு நல்ல இது இருப்பாங்க. ஸோ இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற 3000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இலங்கை அணியில் இடம் பிடித்த ஒரே இலங்கை தமிழரான முள்ளிவாய்க்காலைச் சேர்ந்த விருக்ஷன் காயம் காரணமாக ஷூ இல்லாமல் எப்படியாவது போட்டியை முடித்துவிட வேண்டும் என்று வலியுடன் 3000 மீட்டரை ஓடி முடித்தது அனைவரையும் நிகழ்ச்சியடைய வைத்தது. 3000 மீட்டர் ஓடைக்குள்ள எனக்கு இந்த ஸ்பைக் போடுற கால் ஒரு இன்ஜரி ஆகிட்டு அதனால ஸ்பைக் போட முடியல. மற்றது சின்னதாக காபட்டில் பெருங்காலோட கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் நான் ஓடணுன்றக்காக ஓடினேன். அங்கே வளர்த்துற அங்கேருந்து கஷ்டப்பட்டு வந்து இங்கேருந்து ஒரு பலன் இல்லாமல் போயிட்டு அதுக்காக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் ஏழாவது வந்திருக்கேன். இதிலே கொஞ்சம் பெருமையாக இருக்குது. சின்னையில் ஓடி 7ஆவது வந்திருக்கேன்டா அது ரொம்ப நல்ல பெருமையாக இருக்குது. மகளிருக்கான வட்டு எறிதல் போட்டியில் இந்திய வீராங்கனை அனிஷா 49.91 மீட்டர் தூரம் எறிந்து தங்கம் வென்று சாதனை நிகழ்த்தினார். இதேபோல் மகளிர் 3000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கம், வெள்ளி என 2 பதக்கங்களையும் இந்திய வீரர்கள் கைப்பற்றி பதக்க வேடையை அலங்கரித்தனர். இரண்டாம் நாளில் மட்டும் இந்தியா 8 தங்கம் உட்பட 19 பதக்கங்களை வேட்டையாடியுள்ளது. ஒட்டுமொத்தத்தில் 12 தங்கம், 13 வெள்ளி, 3 வெண்கலம் என 28 பதக்கங்களுடன் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. 4 தங்கம் உட்பட 19 பதக்கத்துடன் இலங்கை 2ஆம் இடத்திலும், ஒரே ஒரு வெண்கலம் வென்றுள்ள நேபாளம் 3ஆம் இடத்திலும் உள்ளன. பாகிஸ்தான் அணி இதுவரை பதக்க கணக்கை தொடங்கவில்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஜுடன் செய்தியாளர் சடையாண்டி.